சிலருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்னே தெரியாது. தெரியாம அதனோடயே வாழ்ந்துகிட்டு, அந்த சிம்ப்டம்ஸோடயே போராடிட்டு இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஹார்மோன். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் இத நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு காலையில எழுந்திரிச்சோனே ஒரு உடல்ல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கா? காலைல எழுந்திரிச்சோனே இந்த வேலைய அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த வேலைய இப்படி பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படின்னு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கா? அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு சிம்டம் பார்த்தோம்னா, உடல் எடை அதிகரிக்கிறது, இல்ல குறையிறது. ஸோ இந்த உடல் எடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே இன்னைக்கு தீராத ஒரு பிரச்சனையாக நெறைய பேருக்கு இருக்குங்க. நான் வெயிட் லாஸ் பண்றேன், வெயிட் லாஸ் பண்றேன் நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். ஆனா, நமக்கு வெயிட் லாஸ் ஆகாம தான் இருக்கு. அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ன்னே தெரியலையே. ஏன் ஒரு வெயிட்டுக்கு மேல ஒரு 5, 6 கிலோ கடகடன்னு வெயிட் லாஸ் ஆச்சே. அதுக்கப்புறம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லையே. இந்த மாதிரி தான் ஒரு சிலர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம். பொதுவாக இந்த தைராய்டு அப்படின்னு சொல்றது இந்த 2 விஷயத்துல தான் அதிகமா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. முக்கியமாக இந்த T3, T4, TSH. இந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது தான் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வந்து நமக்கு இந்த தைராய்ட ஒரு ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத வந்து ஸ்டிமுலேட் பண்ணா மட்டும் தான் தைராய்ட்ல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய T3, T4 நமக்கு உடல்ல கிடைக்கும்.